சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை ரூ. 5,000 பணம் இன்னும் வரல அப்படின்னா உடனே இதை செய்யுங்க. அதுக்கு முன்னால நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பெண்களுக்கு மாதம் ரூ. 1000 வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது. தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 2023ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு சார்பில் மகளிர் உரிமைத் தொகையாக தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு நிதியுதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சுமார் 1,10,00,000க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காலை மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் ரூ. 5,000 பெண்களுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக பெண்கள் பலரும் மகிழ்ச்சியடைந்து நன்றி தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், தமிழ்நாடு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் உரிமைத் தொகை. யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூ. 3,000 பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூ. 2,000ன்னு 1,30,00,000க்கும் மேற்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளிகளுக்கும் நேற்று காலை ரூ. 5,000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பெண்கள் ஆதரவோடு அடுத்து நாங்கள் தான் வெல்வோம். திராவிட மாடல் அரசு 2.0வில் ரூ. 1,000 உரிமைத் தொகையை ரூ. 2,000 உயர்த்தி வழங்குவோம். இது என் சகோதரிகளுக்கு இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதி என அவர் கூறியிருந்தார். மற்றும் வங்கிக் கணக்கில் ரூ. 5,000 வரவு வைக்கப்பட்டதும் அந்த பணத்தை எடுப்பதற்காக பொதுமக்கள் வங்கியில் குவிந்தனர். இந்த நிலையில் மகளிர் தொகை கிடைக்காத பெண்கள் ராணிப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாதந்தோறும் ரூ. 1,000 பெற்று வரும் பயனாளிகளுக்கு ரூ. 5,000 கிடைக்காதவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் cmhelpline.dnera.org என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமைத் தொகை திட்டத்தில் மாதம் ரூ. 1,000 வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரூ. 5,000 ஆனது ஏறலை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்களில் போயிட்டு நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்டு மற்றும் பேங்க் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 2வது மேல்முறையீடு, 3வது மேல்முறையீடுலாம் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பார்த்தீங்கன்னா 2025 அப்போ பண்ணாங்க. ஸோ அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள், அதாவது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 1,000 ஏறி இருக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 5,000 கிடைக்கும். ஸோ அவங்களுமே மறக்காமல் போயிட்டு இதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து பண்ணிக்கலாம். அது கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு சிஎம் ஹெல்ப்லைனுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமாக வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நேரடியாக போயிட்டு வட்டாட்சியர் அலுவலகங்களில் மனு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ ஒருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ரூ. 1,000 வரும்போது மகளிர் உரிமைத் தொகை பணம் வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை ஒருக்கா செக் பண்ணிவிட்டு பேங்க் பேலன்ஸையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மனு கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கிட்ட வெயிட் பண்ணி பாருங்கள். போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.